வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம பொருட்டோ நம்ம இந்த ஜூட்ஸுஸ் நம்ம சீலிங் ஜூட்ஸ் வந்து கற்றுக்கணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீலிங் ஜூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சீலிங் ஜூட்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஆனால் சீலிங் ஜூட்ஸ் யார் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம உசுமாக்கிஸ். ஸோ நம்ம உசுமாக்கியோட சீலிங் ஜூட்ஸ் வந்து இந்த ஏன் ப்ரூ பவராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொன்னால் நம்ம உசுமாக்கிஸ் வந்து நம்ம சீலிங் ஜூட்ஸில் வந்து இந்த ஏன் இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறினதுக்கான ரீசன் நம்மளோட சக்கராவோட பவர் தான். எஸ், நம்ம சக்கரா லிமிட்னு பார்க்கும்போது நம்ம உசுமாக்கிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையான ஒரு சக்கரா பவர் இருந்துச்சு. அண்ட் ஓகே ப்ரோ, நம்ம சக்கரா அந்த பையன் இந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உசுமாக்கிஸாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பையன் நம்ம ஏன் நம்ம நருட்டோ நம்ம பொருட்டோ இந்த ரெண்டு பேருமே அந்த பையன் நம்ம சீலிங் ஜூட்ஸ் இன்னும் கற்றுக்கல. பிகாஸ் நம்ம மினட்டோ ஒரு உசுமாக்கியா எல்லாமே அவர் அந்த பையன் நம்ம உசுமாக்கியோட சீலிங் ஜூட்ஸ் கற்றுக்கிட்டாரு. ஈவன் நம்ம அஷிராமா செஞ்சு ஒரு உசுமாக்கி கிடையாது, அவர் மேரி பண்ண ஒரு பொண்ணு மட்டும் மீட்டோ உசுமாக்கி அவரோட ஒய்ஃப். பட் அவருமே அந்த பையன் நிறைய உசுமாக்கிஸோட இந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஜூட்ஸுஸ் அந்த பையன் நம்ம சீலிங் ஜூட்ஸோ கற்றுக்கிட்டாரு. அப்படி பார்க்கும்போது ஏன் நம்ம நருட்டோ அந்த பையன் நம்ம நருட்டோலையும் நம்ம கிஷிமோட்டோ அந்த பையன் நம்ம நருட்டோ மோஸ்ட்லி எந்த ஒரு சீலிங் ஜூட்ஸுமே அந்த வந்து கற்றுக்காத மாதிரி காமிச்சார். அவர் வந்து நம்ம 9 டெயில்ஸோட சீலை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார். பட் அந்த சீலிங் ஜூட்ஸ் வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது இது வரைக்கும் நம்ம நருட்டோக்கு பார்த்தீங்கன்னா. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீலிங் ஜூட்ஸு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓனாக கற்றுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சீலிங் ஜூட்ஸு பொறுத்த வரைக்கும் அந்த வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி ஒரு காம்ப்ளெக்ஸான ஜூட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காம்ப்ளெக்ஸான ஜூட்ஸஸ் வந்து நீங்கள் வந்து யாராவது சொல்லி கொடுத்தா மட்டும் தான் கற்றுக்க முடியும் தவிர, நீங்கள் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். லைக் இம்பாசிபிள் கிடையாது, பட் டைம் வந்து ரொம்ப அதிகமாக கன்சியூம் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம நருட்டோ வந்து நம்ம இந்த ஒரு உசுமாக்கிஸ் வந்து இப்போ நம்ம நருட்டோ ஓவர்ஸில் வந்து இல்லை. ஈவன் நம்ம கரீன்ட்ட கூட வந்து ஒரு சீலிங் ஜூட்ஸ் இருந்துச்சு. பட் அது நம்ம கரீனோட ஒரு கேகேகென்காய், ஐ மீன் நம்ம உசுமாக்கியோட நேச்சர் பவர். எஸ், நம்ம இவங்கள்ட்ட நம்ம எப்படி நம்ம குஷினாட்டை வந்து இருந்துச்சோ அதே மாதிரி செயின்ஸ் வந்து அந்த அவங்களோட இது ஓன் பவர். ப்ரோ, அந்த பவர்ஸ் ஏன் நம்ம நருட்டோட்ட இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நருட்டோ வந்து ஒரு ஃபுல் உசுமாக்கி கிடையாது, ஈஸ் ஹாஃப் உசுமாக்கி, லைக் ஒரு 50% உசுமாக்கி வச்சுப்போமே. பட் ஸ்டில் அவர்கிட்ட வந்து சக்கரா பவர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அப்படி பார்க்கும்போது நம்ம நருட்டோ வந்து ஒரு நார்மலான ஒரு உசுமாக்கி கிடையாது, அவர் ஒரு ஜின்ஜுரிக்கு. ஆனால் அது மட்டும் வந்து நம்ம குராமா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீங்கோட ஒரு ஜின்ஜுரிக்கியாக இருந்திருக்காரு. ஆனால் நம்ம குராமா ஆடி சொல்லியிருப்பாங்க, நம்ம உசுமாக்கிஸோட சக்கரா லெவலில் வந்து அந்த அவர் யூஸே பண்ணியிருக்க மாட்டார். பிகாஸ் நம்ம குராமா ஆடி வந்து நம்ம நருட்டோக்கு பவர்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேயே நம்ம குராமா இருப்பேன் நம்ம நருட்டோக்கு பவர் கொடுத்துட்டு தான் இருந்திருக்கும். ஐ மீன் வெளில வராத அளவுக்கு வந்து பவர் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் அந்த ஹோல் கான்செப்ட். பட் நம்ம நருட்டோ வந்து ரொம்ப ஆங்கிரி ஆனாலோ இல்லை வந்து அவர் எமோஷன்ஸ் வந்து அந்த ஒரு ஹேட்ரடா இல்லை வந்து அந்த மாதிரி மாறின ஒரு ஜின்ஜுரிக்கியோட எமோஷன்ஸ் வந்து அந்த ஒரு ஹேட்ரடா இல்லை வந்து அந்த எப்போ அது அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம அந்த ஜின்ஜுரிக்கியாக இருக்கிற அந்த பீயிங் கூடயும் நம்ம அடைஞ்சிருக்க நம்ம டெய்ல்டு பீஸ்ட் கூடயும் வந்து ஒரு மேட்சிங் ஆகுதோ அப்போ தான் நம்ம டெய்ல்டு பீஸ்ட் வெளில வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து காட்டும். ஓகே, இதெல்லாம் வந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு நருட்டோ ஏன் நம்ம சீலிங் ஜூட்ஸ் கற்றுக்கல? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீலிங் ஜூட்ஸ் நம்ம நருட்டோக்கு தேவைப்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் நம்ம சீலிங் ஜூட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஓரோச்சிமாருங்கிற ஒரு தலைவர் இருந்தால் தலைவன் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே வந்து நம்ம சீலிங் ஜூட்ஸையும் வெறித்தனமாக கொண்டு வந்துட்டார். பிகாஸ் நம்ம அஷ்ராமா செல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரீகார்னேஷன், ஐ மீன் நம்ம ரீஅனிமேஷன் ஜூட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம பண்ணியிருந்தார் நம்ம அஷ்ரா செல்ஸ் யூஸ் பண்ணி. ஈவன் நம்ம டோபிராமே பாராட்டிருப்பார், நம்ம அஷ்ராமே பாராட்டிருப்பார். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம சீலிங் ஜூட்ஸ் வந்து நம்ம நருட்டோக்கு வந்து அந்த யாராலும் சொல்லிக் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம ஒரோச்சுமாரால் சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம அட்லீஸ்ட் நம்ம ரீஅனிமேஷன் ஜூட்ஸு அண்ட் ஆல்சோ வந்து நம்ம இந்த சீலிங் ஜூட்ஸு ரீபர்சியல் ஸ்டைல் சீலிங் ஜூட்ஸு இது வந்து நம்ம மினிட்டோட ஜூட்ஸு. மினிட்டோட ஜூட்ஸில் இது ஆல்ரெடி இருந்த ஜூட்ஸ் தான். பட் அந்த ரீப்பர் ஸ்டைலில் வந்து நம்ம மினிட்டோ வந்து நம்ம செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம ஒரோச்சுமார் வந்து நம்ம மாஸ்க் மூலியமாக வந்து பர்ஃபெக்டான ஒரு ரிச்சுவலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ சீலிங் ஜூட்ஸ் நான் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் கான்ஸ்டண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் இல்லாமையோ ஒரு இந்த ஒரு சீலிங் ஜூட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒரு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுக்காம நீங்கள் வந்து ஓனாக கற்றுக்கிட்டா இந்த மாதிரி தான் ஆகும். பிகாஸ் நம்ம மினிட்டுக்கு வந்து நம்ம ஓனாக கற்றுக்கிட்டா தான் நான் நினைக்கிறேன் அந்த சீலிங் ஜூட்ஸு. அண்ட் அந்த ஸ்க்ரால்ஸ் மூலியமாக கற்றுருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து கரெக்டாக விஷயம் தெரியல. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ரீப்பர் சீலிங் ஜூட்ஸு பர்ஃபார்ம் பண்ணோன்னா நம்மளோட ஒரு சோலையும் விட்டு கொடுக்கணும் அண்ட் எனிமியோட ஒரு சோலுமே விட்டு கொடுக்கணும். அண்ட் ஈவன் நம்ம ஹிருசன் செரோட்டோபிக்குமே இந்த ரீப்பர் ஸ்டைல் ஜூட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் தான் தெரிஞ்சிச்சு. பட் நம்ம ஒரோச்சிமாரு ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன், ஒரு கான்ஸ்டன்ட் உசுமாக்கியோட ஸ்க்ரோல்ஸ் படித்து அவங்க இதை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணாங்க அண்ட் இது எப்படி பர்ஃபெக்டாக அவங்க நடத்தி காமிச்சாங்கன்னு சொல்லி வந்து ஒரு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் அவருக்கு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார். ஒரு மாஸ்க் போட்டுட்டு பண்ணால் நம்ம இந்த ரீப்பர் ஸ்டைலேருந்து தப்பிக்கலாம், நம்ம ஓன் ஒரு சோல் வந்து இதாகாது, நம்ம இந்த ரீஅனிமேஷன் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் அவர் தெரிஞ்சிச்சு.
அண்ட் இதுதான் அந்த ஹோல் கான்செப்ட். அண்ட் ஆல்சோ நம்ம ரீஅனிமேஷனுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ நீங்கள் ரீஅனிமேஷனுமே ஒரு இல்லை ப்ரோ ரீஅனிமேஷன் ஒரு சீலிங் ஜுட்ஸு இல்லை, அது எப்படி ஒரு சீலிங் ஜுட்ஸு ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரீஅனிமேஷனுமே ஒரு சீலிங் ஜுட்ஸு தான். ஸோ நீங்கள் நம்ம சீல் பண்ணி நம்ம பாடி வைக்கிறீங்க. அண்ட் ஈவன் நம்ம வார ஆர்க்கில் கூட நிறைய பேர் சீலிங் ஜுட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் நம்ம இந்த ஒரு ரீஅனிமேட்டட் வாரியர்ஸோட பாடிஸை சீல் பண்ணால். பட் நீங்கள் நருட்டோ பார்க்கும்போது அவர் அந்த சீலிங் ஜுட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ ஏன் நம்ம நருட்டோ சீலிங் ஜுட்ஸ் யூஸ் பண்ண மாட்டார் ப்ரோ, அண்ட் நம்ம பொருட்டோவில் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீலிங் ஜுட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் தேவை. அண்ட் இப்போதைக்கு யார் ப்ரோ நம்ம சீலிங் ஜுட்ஸில் மாஸ்டராக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, வேறு யார், நம்ம தலைவன் ஒரோச்சிமாரு தான். எஸ், நம்ம ஒரோச்சிமாரு நான் ஆல்ரெடி ஒரு குட் ஆர் ஈவில் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரோச்சிமாரு இப்போதைக்கு நம்ம பொருட்டோ நல்லவரா கெட்டவரா, இல்லை அவரோட பிளான் என்ன, இல்லை நம்ம ஒரோச்சிமாரு உண்மையாகவே நல்லவராக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஒரோச்சிமாரு ஆல்ரெடி ஒரு ஃபுல்லாக நல்லவராக தான் மாறி இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோக்கு அவரால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணும்போது நம்ம சீலிங் ஜுட்ஸ் நம்ம போர்ட்டை கற்றுக்கிட்டோன்னா ஓட்ஸ்கியோட ஃபைட்டில் செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ப்ரோ, சீலிங் ஜுட்ஸு நம்ம ஓட்ஸுக்குங்கிறீங்க. சீலிங் ஜுட்ஸ் ஈஸியாக ஒரு நார்மலாக ஒரு வெளில இருக்கிற பர்சனே கண்டிப்பாக வெளில வரலாம். ஒரு காகே லெவல் இருக்கிற பர்சனே ஈஸியாக அவரை பிரேக் பண்ணிட்டு வெளில வர முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஓட்ஸுக்கி லெவலில் இருக்கிற ஒரு பர்சனால் ஈஸியாக தப்பிச்சு வெளில வர முடியாது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எஸ், ஒரு ஓட்ஸுக்கி லெவலில் இருக்கிற பர்சன் கண்டிப்பாக வெளில வர சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஈஸியாகவே அவர் ஒரு சீலிங் ஜுட்ஸ்லேருந்து வெளில வரலாம். ஸோ ஓகே, இதெல்லாம் இருக்குது ப்ரோ, அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சிம்பிளாக சொல்லுவேன்னா, நம்ம சீலிங் ஜுட்ஸு நம்ம பொருட்டோ ஏன் கற்றுக்கக்கூடாது, பிகாஸ் அவரோட உசுமாக்கி பவர்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜோகன் விஷயம் இருக்குது. ஸோ ஜோகன் மட்டும் அவர் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஓட்ஸுக்கு அவரே சீல் பண்ணி அவரோட ஒரு ஓன் பாக்கெட் டிமென்ஷன் அடைச்சி வைக்கலாம். எனக்கு கேட்டிங்கன்னா, அவரால் ஜோகன் அப்படின்னா எந்த ஒரு டிமென்ஷனுக்குள்ளாவே வெளில எட்டி பார்த்துட்டு கூட வர முடியல, உள்ளே போயிட்டு கூட வர முடியும். ஸோ அது மாதிரி ஒரு எனிவேர் டோர்னு கூட சொல்லலாம். சிம்பிளாக நம்ம டோரிமானில் வர மாதிரி சொல்லலாம், ஒரு எனிவேர் டோர் தான் இந்த ஒரு ஃபுல் ஜோகன் கான்செப்ட்டுமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவரால் எங்கே வேணாலும் போக முடியும். ஸோ அவரால் நம்ம சீலிங் ஜுட்ஸ் மட்டும் பர்ஃபெக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யாரை வேணாலும் சீல் பண்ணி நம்ம அந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் பொருட்டோ யாரை வேணாலும் சீல் பண்ணி அவர் எங்கே வேணாலும் அடைச்சி வைக்கலாம். ஸோ இதான் நான் நினைக்கிறேன். அவர் நம்ம ஃபுல்லாக நம்ம சீல் பண்ணி வச்சாருன்னா இதான் நடக்கணும். எனக்கு செஞ்சு அந்த ஒரு ஹோல் கான்செப்டில் சொல்லணும்னா. பட் ஓகே ப்ரோ, நம்ம நருட்டோ கற்றுக்கல ஓகே, பட் நம்ம பொருட்டோ எப்படி கற்றுப்பார், யார் தான் இவருக்கு டீச் பண்ணி கொடுப்பாரா, நம்ம ஒரோச்சிமாரு இருக்கார். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. பட் அவங்க திருப்பி நம்ம இதில் வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம கரின் உசுமாக்கியால் அவங்களுக்கு இப்போ டீச் பண்ண முடியும், பிகாஸ் ஷீ ஆல்சோ நோஸ் சீக்ரெட்ஸ் அபவுட் உசுமாக்கிஸ். ஸோ அவங்களுக்குமே நம்ம உசுமாக்கியோட சில சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஏன் ப்ரோ நம்ம நருட்டோக்கு இந்த சான்ஸே கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா, நருட்டோ ஆல்ரெடி ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர். எஸ், நம்ம பொருட்டோ அதுக்கு மேலே. பட் சிம்பிளாக பார்க்கணும்னா நம்ம நருட்டோக்கு நம்ம சீலிங் ஜுட்ஸு தேவைப்படல. ஏன்னா நம்ம நருட்டோ ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நம்ம வாரில் கூட நம்ம காரா. ஸோ ஃபைனலி அவர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலுமே அவர் போக போக நிறைய பேர் சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம நருட்டோ எப்போதுமே ஒரு தனியாக இருந்தது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். தனியாக இருந்தது மீன்ஸ் ஏர்லி ஸ்டேஜஸ் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் டைமில் நம்ம நருட்டோ அந்த ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணது கிடையாது. பிகாஸ் நம்ம ஷிகமாரு மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால அவர் ஃபீல் பண்ணதில்லை. அண்ட் அந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ண கூட இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பர்சனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஷிகமாரோட நம்ம ஷேடோ டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாராக்களோட ஓன் டெக்னிக் எக்ககென்காய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் நம்ம நருட்டோக்கு நம்ம சீலிங் ஜுட்ஸு கற்றுக்குங்கிற ஒரு மிகப்பெரிய டிபெண்டன்சியில் அந்த மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் நம்ம பொருட்டோக்கு ஏன் ப்ரோ அது முக்கியம்னு கேட்டிங்கன்னா, பொருட்டோ ஃபைட் பண்ணுற எல்லாமே ஒரு ஓட்ஸுஸ்கி. அண்ட் நம்ம உசுமாக்கிஸ் லெவலில் அவங்க நிறைய ஒரு டெய்லி பீஸ்ட் லெவலுக்கு இந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஜுட்ஸஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஜிஞ்சுரிக்கி சீல்ஸ் யார் மேக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உசுமாக்கிஸ் தான். அந்த மாதிரி உசுமாக்கிஸ் மேக் பண்ணியிருக்கனால ஸோ நம்ம ஈவன் நம்ம இந்த மினட்டோவுமே அதை பார்த்து தான் அவருமே ரெடி பண்ணியிருப்பார். ஆனால் நம்ம மினட்டோட சீல் பவர்ஃபுல்லான சீல் கிடையாது. நம்ம மினட்டோ நம்ம நருட்டோட்ட போட்ட ஒரு சீல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சீல் கிடையாது. பட் நம்ம உசுமாக்கிஸ் ரெடி பண்ணுறது அது அதோட 10 டைம்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உசுமாக்கிஸ் பர்ஃபெக்டான ஒரு உசுமாக்கிஸ் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. அண்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலுமே அவங்க யாருமே நம்ம நருட்டோட டைமில் இல்லை, கரெக்டாக நம்ம நருட்டோக்கு டைம் இல்லை. அண்ட் அவங்களுமே யாருமே ஒரு பர்ஃபெக்டான உசுமாக்கி வித் ஆல் சீலிங் ஜுட்ஸோட நாலேஜ் பார்க்க முடியல. ஸோ ஐ திங்க் நம்ம மினட்டோ அட்லீஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கலாம். அண்ட் ஃப்ளைங் வேஜினுமே சொல்லி கொடுத்துருக்கலாம். பட் அதுவுமே நம்ம மினட்டோ சொல்லி கொடுக்கலாம் நம்ம நருட்டோக்கு. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம நருட்டோட குராமாங்கிற ஒரு பவர் இருந்துச்சு. அண்ட் நம்ம நருட்டோ ஃபைட் பண்ணது மேபி ஒரு ஓட்ஸுக்கே நம்ம மதரா உச்சிகாவை மட்டும்தான். மோஸ்ட்லி அந்த லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே இப்போதைக்கு நம்ம ஓட்ஸுக்கி இந்த மோமோஸ்கியா இருக்கக்கூடிய இஷ்கி லெவல் கூட வரமாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு
லோ பவர்டு வில்லன்ஸ் தான் அந்த பையன் ஃபைட் பண்ணார். பட் நமக்கு அந்த டைமில் அந்த பையன் 2 பேரும் செம்ம பவர்ஃபுல்லாக தெரிவாங்க. பட் பொருட்டோட டைம்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருட்டோ அந்த பையன் லிட்டரலி வந்து எல்லா ஓட்ஸுக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கார்ல. ஸோ அவரோட ஒரு டைம்லைனில் வந்து பையன் அவர் செம்ம பவர்ஃபுல்லாக காட்டுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொருட்டோ வந்து பையன் வந்து ஓட்ஸுக்கு கூட வந்து பையன் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதான் வந்து பையன் இந்த ஹோல் கான்செப்ட். ஏன் நம்ம நருட்டோ வந்து பையன் சீலிங் ஜூட்ஸு கற்றுக்கல, நம்ம பொருட்டோ கற்றுப்பாரான்ட்டு. அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பையன் பிடிக்கும் நினைக்கிறேன். நீங்கள் நம்ம பொருட்டோ சீலிங் ஜூட்ஸு கற்றுக்கணுமா கற்றுக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ சன் திஸ் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.